பத்தாது உயரம் வேணும். அப்போ உயரம்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை வாங்கிப்பாரு. நிறைய பேர் ஆசீர்வாதம் இருக்கு, அவங்க வாழ்க்கையில் உயர்ந்தே இருக்க மாட்டாங்க. நிறைய காசு பணம் இருக்கு, பணம் இருக்கு, காடு நிறைய இருக்கு, எல்லா விதத்திலையும் இருக்கு. அவங்கள அதை சாப்பிட முடியாத அவங்க தவிப்பாங்க. அதுக்கு தான் உயரமில்லாத காரியம் சொல்லி வேற சொல்லுது. அப்போ உயரமான காரியங்களுக்கு நிறைவேறணும்னா வானத்தையும் பூமி படைத்த தேவனை கத்தன் செய்யணும் உயர்த்தோடு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டர் எப்படி வைக்கிறான்னு பார்க்கணும்னா ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணணும்? நாம அவருக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது உயர செய்வார்னு சொல்லி போன வாரத்தை நான் எடுத்தேன். எந்த இடத்துக்கு நீங்கள் எந்த உங்களுடைய துண்டூசி அளவுக்கு பொருத்தல் விட்டுருக்கிறீங்களா, உங்களோட இறங்களுடைய பொருத்தல் விட்டுருக்கிறீங்களா, இல்லை பெரிய ஜன்னல் அளவுக்கு வந்திருக்கிறீங்களா, கதவு அளவுக்கு வந்திருக்கிறீங்களா, இல்லை வெட்டாக்காளியாக திறந்துருக்கிறீங்களா சொல்லி போன வாரம் உங்களுக்கு நான் செய்தி எடுத்தேன். அதை நீங்கள் கேட்டுக்கிறீங்க இல்லையா? அப்போ பதில் உண்டாட்டு. அப்போ அது செய்தி நான் ஏன் எடுத்தேன்னா, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செய்தியில நல்லா நீங்கள் புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். புரிஞ்சு அதே போல நம்ம செல்லுலேருந்து உங்களுக்கு அடுத்தது வாட்ஸ்அப்லேயும் நம்ம போட சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது என்னமோ 100 இது என்னமோ நாமத்தில் இப்போ சங்கீத நாம ஃபர்ஸ்ட்டு 30 ஒன்றை படிக்கலாமே. படியுமா? ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சரி இருங்க. கர்த்தாவே உண்மை நோக்கி ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கும்போது வானத்தை அனாந்து பார்க்கும்போது ஆழங்கள் இருந்து நம்ம கூப்பிடுற மாதிரி தேவ சமூகத்துல தாவீது அப்படி ஒரு ஃபீலிங் பண்ணி கூப்பிட்டுருக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? ஃபீலிங் பண்ணி கூப்பிட்டுருக்கிறேன். அப்ப வானத்துல அன்னைக்கு பழைய ஏற்பாடுல ஆண்டவர் அப்பாப்ப வருகமும் கோபமும் பருகமும் கோபமும் பரிசுத்தாவியானவர் இருந்தார். நினையா இங்க தங்க கிடையாது. அதனால ஆழங்களுக்கு கூப்பிடும் போது அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு என்று கண் நோக்கி அப்பப்ப வர வேண்டியது, ஆசிரியக்க வேண்டியது, பேச வேண்டியது, தூரப்படி வர வேண்டியது, மனுஷனைப்போல வர வேண்டியது, வந்து என்ன செய்யறாரு? அவங்களோட பேச வேண்டியது, அவங்களோட சாப்பிட வேண்டியது, அவங்களோட பழக வேண்டியது, பேசிட்டு நல்ல சமாதானம் கூறி போக வேண்டியது. அப்போ இப்ப அப்படி இல்லை. ஏன்னா இப்ப பாவம் நிறைய பாவங்கள் இருந்ததுனால இப்ப மாம்ச கண்ணுக்கு நம்மள அவர் வர்றதுக்கு போறது தெரியல. அதனாலதான் 24 மணி நேரமும் பெருமூச்சோட என்ன செய்யறாரு? தேவாலயத்துல நம்மளுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வேண்டுதல் செய்யற தேவன் ஏன்னா பின்ன வேண்டாம் இப்போ வந்தாங்க, இன்னைக்கு வந்தாங்கன்னு விடமாட்டோம். அன்னைக்கு கலிகாலம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ காலத்துல அன்னைக்கெல்லாம் யதார்த்தமா இருந்தாங்க ஜனங்க. ஒரு மனசு வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பாதம் கழுகுற என்ன செய்வாங்க? பாதத்துக்கு தண்ணி ஊற்றி அவங்க பாதம் கழுகி அவங்களை கூட்டு உட்கார வச்சு, அவங்களுக்கு கூடாரமா இருக்கிறதால கூடாரம்ல இருக்கிற ஒரு மரம் பட்டி இருந்தால் மரத்தை நெல் உட்கார வச்சு அவங்களை என்ன பண்ணுவோம்? இப்போ அவங்களுக்கு எல்லாருடைய அனுசரிச்சு பண்ணி அவங்களுக்கு பசி ஆற்றி அவங்களை தாட்டுவாங்க. அப்ப தாட்டும் போது அப்படி மனசருக்கு தான் வந்து போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் காணாத போற யாரு? மனசு நேரம் கண்ணுக்கு தெரியுவாங்க, நடந்து போற தெரியும். திடீர்னு மறைஞ்சாரு. அப்ப யாரு? கர்த்தர். அப்ப மனசுக்கு இப்ப பாருங்க, பூமியில இன்னைக்கு ஜனங்கள் பாருங்க பசு மாட்டை தந்து ஒரு தெய்வ பக்தியாவா நினைக்கிறாங்க, தெய்வமாக கும்பிடுறாங்க. காரணம் என்ன? வேதத்தில் நிறைய படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். அப்போ ஏன் பசுவை வந்து அப்படி சொல்றாங்கன்னா, அது கூடத்துக்கு ஒரு பசுன்னா பரிசுத்த பொருள், பரிசுத்த ஒரு ஜீவன் சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. அப்போ அதனால ஏற்கனவே பைபிள்ல தான் அது இருக்குது. இதைய தேவனுக்கு இந்த பசு அடிச்சு அதுக்கு உணவு கொடுத்ததுனால அது பசுன்னு பேரு, அது பரிசுத்த பொருள்னு சொல்லி பேரு. வேற எல்லாம் வந்து அடிச்சு தேவனுக்கு என்ன பலி செலுத்தவில்லை, அவர் அடித்து பொசுத்தான் இருக்கவில்லை. பசு மாட்டை விட்டு தான் அடிச்சு தேவதோடு சாப்பிட்டார்கள், அவங்களுக்கு அனுவருக்கு உணவு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால அந்த வேதத்தை எடுத்திருக்கிறது இன்னைக்கு எல்லாருமே அறியாத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அப்பா வேதம் இப்படி இருக்கிறனால ஐயா சொன்னா அதை தெய்வமாகவே அவங்க அதை நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் ஏன் பசுன்னு வந்தது? பசு எப்படி வந்ததுன்னா, பசு மாடுன்னு எப்படி வந்ததுன்னா அது பரிசுத்த தேவனுக்கு அது உயர்ந்த உணவு தானியமா இருந்ததுனால அதுக்கு பேர் அப்படி வந்துருச்சு. அது வேத படிக்கிறதுக்கு தான் தெரியும். வேத படிக்காதவங்களுக்கு மாடுடா, அதுடா பசு மாடுடா, நீ தொடாத, அது திங்காத அப்படின்பா. ஏன்னா அவனுக்கு அர்த்தம் புரியாதனால அது சொல்றான். அவ்வளவு விஷயம். இதுல என்ன போட்டிருக்குன்னா, தேவதோட 3 பேர் வர்றாங்க, வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்றாங்க? வந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ணும்? பாதம் கழுகுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க.
அந்த காலத்துல வெங்கல வெட்டை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த வெங்கல வெட்டை நிறுத்தி அது என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கு வந்தோடனே அதில் பாதத்துக்கு தண்ணி ஊற்றி கழுகி அவங்களே உட்காரு. அப்போ அன்னைக்கெல்லாம் கூடார் வாசி அப்படின்னா கூடார். அந்த கூடாரத்தில் என்ன செய்வாங்களாமா, உள்ளுக்கூட உட்கார வைக்க கிடமில்லாதனால வெளியே ஒரு மரத்தனைகளோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுதான் அது உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு எல்லாம் சமைச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொண்டாந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ சாப்பிட்டு போட்டு அவங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்கன்னு சொல்லி பேருந்து சொல்லுங்கள். இன்னைக்கெல்லாம் என்னங்க, ஒளிகாரம் போனால் தங்கருக்கு ஒரு விடுதி, விசுவாசி வந்த ஒரு தங்கருக்கு ஒரு விடுதி, இப்படி நிறைய விடுதியில் நம்ம தேடிட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன செய்ய முடியதில்லை. அன்னைக்கு நாகரிக பழக்கா இந்த நாகரிகத்தை நம்பி போயிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த பழைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறக்கு அதை புரியாதனால இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்களாமா, வருஷத்துல ஒரு நாள் கூடார வாசல் போய் உட்கார்ந்து அந்த 7 நாளைக்கு சமைக்கிறதா சாப்பிட்றதா குடிக்கிறதா அங்கேயே எங்க பண்றாங்க, தங்குறாங்க. 7 நாள் வீடு வாசல் போறது. இங்க வராங்க, வீடு வாசல் போறாங்க. பயங்கரமான இஸ்ரேல் நாட்டில் பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க, பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாங்க, அங்கே பிரதமர் இருக்கிறாங்க. அவங்கன்னா 7 நாளைக்கு என்ன செய்யறாங்களா, கூடார வாசல் வந்து 7 நாளைக்கு எங்க உட்கார்றாங்களா, வருஷத்துல இருக்கிறாங்க. அந்த கூடாரத்தில் தங்குறாங்க. கூடாரத்தை தங்கி அங்கேயே சாப்பிட்டு அமிர்ந்து இருந்து 7 நாள் முடிச்சுட்டா வீட்டு என்ன செய்யறாங்க, அந்த பண்டிகை முடிச்சுட்டா என்ன பண்றாங்க, வீட்டுக்கு செய்யறாங்க. அதனால இஸ்ரேல் நாடு இது வரைக்கும் எல்லா தேசங்களும் திரும்பி பார்க்குற அளவுக்கு செலவும் அதிகமாக இருக்கிற காரணம். புரியுதுங்களா? செலவு அதிகமாக இருக்கிற காரணம் என்ன, இஸ்ரேல் நாடு. அதனால இன்னைக்கு வரைக்கும் எல்லா தேசத்து மக்கள் அங்கே வந்துட்டு போகிற காரணம் அதனால தான். அங்கே தேவன் இறங்குறது ஏறுகிற இடமா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அது அப்படியே இருக்கு. ஆழங்களுக்கு கூப்பிட்டோம்னு சொல்லி தாவீதுடைய அவன் கூப்பிட்டதனுடைய காரியத்தை நான் பார்க்குறேன். தாவீதா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆழங்களுக்கு கூப்பிட்டான்னு சொல்லி பார்க்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அதில் 3 படிக்கலாமே. 30:3 133. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை நினைத்திருப்பீரானால் யார் நிலை நிற்பார்கள்? ஆண்டவரே, பார்த்தீங்களா, நம்ம யார் நிலை நிற்பார்கள்? நம்ம அக்கிரமங்கள் மிகுதி. நம்ம அக்கிரமங்கள் நம்ம நம்மளை தேர்ந்தெடுத்துக்கார் தேவன். அப்போ ஏன் அவளுக்கு பழைய ஏற்பாடு அவ்வளோ கொடுமையா இருக்குது, புதிய ஏற்பாடு ஆண்டவர் மன்னிக்கிறாரு. மன்னிச்சு 2வது என்னோட கூப்பிட்டு பேசி போட்டு 2வது அவங்க எல்லாம் வந்த பிறகு அவங்க சுகம் வந்த பிறகு தேவனுக்கு பார்த்து என்ன சொல்றாரு, இன்னும் அதையும் கேட்டு வரக்குனையே பாவம் செய்யாதே அப்படிங்கிறார். அப்ப நாம சொல்லித்தாரோம், இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படின்னு சொல்லித்தார். அப்போ நீங்கள் உங்கள் தேவனுடைய நியமங்களை கை கொள்ளாத நிலத இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வீட்டில் வாசப்படியில் வந்து கடங்காரன் கண்ணுக்காரன் கேட்குற காரணம், பைடிஸ் வாங்குற காரணம், நீங்களே இதுக்கெல்லாம் காரணியா எப்படின்னு நீங்க தான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லித்தாரு. அப்புறம் நீங்க குழுவெடுக்கிற காரணம், இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா நீங்க தேவனுடைய நியமங்களை கை கொள்ளாது இருக்கிறதுனால. ஆளுநர்ந்து கூப்பிடுறீங்க, செபிக்கிறீங்க, தேவாலயத்துக்கு வர்றீங்க, எல்லாம் செய்றீங்க. இன்ன வரைக்கும் பைடிஸ் வாங்குறீங்க. காரணம் என்னன்னா தேவனுடைய நியமங்களுக்கு கை கொள்ளாத போய் கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நியமங்களை கை கொண்டு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பைடிஸ்காரன் வீட்டுக்கு வரமாட்டேன், கத்துக்காரன் உங்க வாட்டு வரமாட்டேன், நீங்க என்ன பண்ண முடியாது, குழுவை எடுக்க மாட்டீங்க, குழுவுக்கு பணம் கட்டிட்டு ஓட மாட்டீங்க. இதெல்லாம் மாறி. அதனாலதான் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார். எப்படி சொன்னார்னா, உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு என்ன பண்ணுங்க, நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். என்னங்க, பாக்கியம் நன்மையும் உண்டாகும் சொல்லி தேவன் சொல்கிறார். எப்படி? அப்போ தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாத நேரத்தை இதெல்லாம் நாம பெற்றுக்கொள்ளணும் சொல்லி ஏற்பாடு செய்தி எடுத்தேன். அப்ப தேவனுடைய நியமங்களை கை கொள்ளணும். அப்ப தேவனோட நியமங்களை கை கொண்டு முன்னோர்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க, அவங்க கரெக்டா அவங்க வீட்டுக்கு வருவாங்க, பரிசுத்தமான அன்னைக்கெல்லாம் பாருங்க. இதுல ஒரு பிரச்சனை, இந்த தீர்க்கதரிசியில சொன்னது இருந்தா அதை கையினால் எழுதி கண்டுபிடிச்சது யாரு, சொன்னது யாருங்க? ஒண்ணு இவரு தானியேல், இன்னொருத்தரு யோசேப். பாருங்க, அவங்க முன்ன பாஸ்டர்லாம் போதிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கிருந்து எங்கெங்கயோ நான் எங்கள் அம்மா எங்கெங்கயோ போனோம், பெருந்தாரி போனோம். நைட்டில் இடம் தெரியாத இங்கே சுற்றி பிளவரோட வந்து பிளவரத்துலேருந்து அங்கே போட்டு அப்புறம் போய் கண்டுபிடிச்சி போயிட்டோம். நைட் ரவுண்ட் அடிக்கிறோம், போட்டோம். அங்கே போகும்போது அந்த பாஸ்டர் யோசேப் பற்றி போதிக்கிறார். என்ன சொல்றாரு இல்லைங்களா, யோசேப் சிறைச்சாலை கொண்டாகி ஒரு பெரிய கணக்குக்குள்ளே இறக்கி வச்சுட்டாங்க. 16 வருஷம் சூரியன் வெளிச்சத்தை பார்க்காதபடி அங்கதான் அவங்க இருக்கிறான்னு சொல்லி போதித்தாங்க.
அப்போ நானும் அதை கேட்டு நாங்களும் கேட்டு அப்படியே நாங்களும் அதை நம்பிட்டு வந்தோம். அந்த வேதத்தில் அப்படியே இருக்குது. சிறைச்சாலையில் கூட அவனை அதிகாரியை வச்சுதான் இருக்குது. சிறைச்சாலையில் கத்துற அவனோட இருந்ததுனால அங்கேயும் சிறைச்சாலை அதிகாரிகள் கையில் வச்சு அவன் அதிகாரியை வச்சிருந்தாங்க இருக்குது. அப்போ அன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்லாம் அப்படி சொல்றதுனால நம்மளை நம்ப வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படியே நானும் வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு ஆழமா சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டார். உங்களுக்கு கையின் பிரியாத்தை நீங்க சாப்பிடாத காரணமே நீங்க தேவனுடைய நேரங்களை கை கொள்ளாதனால நீங்க என்ன பண்றீங்க? இனி வரைக்கும் பயணிச்சு வாங்குறது, இது வரைக்கும் கந்துக்கார வாங்குற காரணம், இது வரைக்கும் உங்களோட வண்டி வாங்க ரோடு எடுக்கிற காரணம், இது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? புழு எடுக்கிற காரணம் நீங்க தான். நேரங்களை கை கொள்றது தேவ வார்த்தை கை கொள்ளாத ஓடி இருக்கிறீங்க. கையெல்லாம் கூப்பிடுறீங்க, வர்றீங்க, அது வர்றது பாருங்க. நான் பல தடவை சொல்லிக்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் வாங்க, 1 வரைக்கும் கட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 12 மணிக்கு குறைச்சிடலாம். யாரா சொல்றீங்களா? ஒரு நாள் கூட நேரத்தை கை பண்ணுறதுல கத்து நீ ஆவியானவரை கட்டிட்டு என்ன பண்ணா அப்போ ஆவியானவருக்கு எழுந்து நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே எழுத்து நிற்கிறது சொல்லி இருக்குது இல்லைங்க? ஐயா ஆவியானவர்களை நான் கரெக்டாக இருக்கிறேன், பாஸ்ட் வார்த்தைக்கு தான் எழுத்து நிற்கிறேன். அப்போ பாஸ்ட் வார்த்தை ஏற்று நிற்கிறீங்களா? கரெக்ட், சரி எழுத்து இருக்கிறது அது ஏற்றுக்கலாம். அப்போ ரோமர் 13 எடுங்க, ஸ்தோத்திரம். ஏற்று நிற்கிறீங்களா? நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கிற பாஸ்ட் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுகிறீங்களா? படியிலேயே பார்த்துடலாம், இங்கே பார்த்துடலாமே. அல்லேலூயா. ரோமர் 13 எடுத்துட்டீங்களா? 1, 2, 3 வரைக்கும் படிக்கலாம். 1 படி ஃபர்ஸ்ட்ல. எந்த மனுஷனும் மேலான அதிகாரியம் உள்ளவனுக்கு மேல் அதிகாரியே உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களாப்பா, இந்த தேவனால் உங்களுக்கு கொடுத்து இங்கிருந்து தேவனாக உங்களுக்கு வருது. இதுக்கு நீங்க இந்த விதையில கை கொள்ளலைன்னா நீங்க என்ன ஒன்று பைனஸ் வாங்கிட்டே இருப்பீங்க, கந்துக்கார வந்துட்டே இருப்பேன். அப்ப என்ன செய்ய முடியாது. அப்புறம் நீங்க என்ன ஒன்று குழு எடுத்துட்டே இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை குழுக்கார வந்து கை தட்டுவேன், கூப்பிடுவா. போகலன்னா அங்க இருக்க பொம்பளைகள் சண்டை பிடிப்பாங்க. ஏமாந்த சில மக்கள் முடி பிடிக்கிறதெல்லாம் நாங்க பார்க்கறோம். முடி பிடிச்சுதான் கொடுக்கணும். உன்னாலதான் அப்படி ஆனது. காரணம் என்ன? அது தேவன் அறியாத மக்களுக்கு. நீங்க கடவுளை அறிந்து கடவுளுக்குள்ள காலம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இல்லை? உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு இதுல எளியான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனோடு போற அவனுக்கு 3 வருஷம் மழையாது பனியாது பயன்படும் சொல்லி அவன் என்ன பண்ண ஆண்டவனுடைய வார்த்தையை சொல்லி போட்டேன். அதே மாதிரி நின்றோடனே அவன் என்ன பண்ண ஒரு ஆத்தங்கரையில் இருக்காது, ஆத்துல 10 நாள் வந்தா அந்த இடத்துக்கு காக்கு பண்ணி சோறு கொடுத்தது சாப்பிட்டேன். அது தண்ணி வச்சு போச்சு. 2வது போனேன், சார்பாத்து விதவி வீட்டுக்கு போனேன். அங்க சார்பாத்து வீட்டுக்கு போனோடனே அவனுக்கு என்ன செஞ்சாங்க? அவன் இல்லைங்க எனக்கு 2 விறகு இருக்குது, கொஞ்சோட மாவு இருக்குது, கொஞ்சோடு எண்ணெய் இருக்குன்னா சுட்டு தின்னு போட்டு வச்சிருந்த பண்ணாதான்னு சொன்னாளா? அவன் யாரு? கிறிஸ்துக்காரியா? நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற யாருங்க? ஞானஸ்தானம் எடுத்தீங்க. அவன் என்ன பண்ணுறது? அவன் யாரு தெரியுங்களா? புறஞ்சனம், தேவன் அறியாத பிள்ளை. ஒரு தேவ மனுஷனை கண்டு அவனை பக்தியோட பயத்தோட கூப்பிட்டு அவன் என்ன செய்யறான்? முதல்ல அடையை சுட்டு கொண்டாந்து அந்த தேவ மனுஷனுக்கு தண்ணியும் அந்த அடையும் கொடுத்துட்டு, அப்ப கொடுத்தோடனே தேவ மனுஷன் சொல்ற, நீ போய் இருக்கிறத சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அவன் போய் அதை கீழ்படி அப்படியே செஞ்சதுனால அந்த வீட்டில் என்ன நடந்தது? எத்தனை வருஷம் இருந்தது சொல்லுங்க, கொஞ்சம் தாயத்தான் பேசுங்களா? எத்தனை வருஷம் இருந்தது ராணியம்மா? ஏன் இருந்தது? அவன் யாரு? அந்த பயிரை படிச்சுப்பாரு. அவன் கிறிஸ்துக்காரி கிடையாது, தேவன் அறியாத மகள். அப்ப அவ வீட்டுல அந்த ஆசிரியர் தங்குது, நம்ம வீட்டுல ஏன் ஆசிரியர் தங்க மாட்டேங்குது? ஏன் தேவ வார்த்தை நீங்க எப்படி கை கொள்றீங்க? அதுதான் முக்கியம். உங்க வீட்டுல இருக்கிற ஏன் குடிகாரங்க மாற மாட்டேங்கிறாங்க? ஏன் காரணம் என்ன? நம்ம குடும்பத்தில் ஏன் ஒரு காரியம் மாறாத காரணம் என்ன தெரியுமா? நாம அந்த பாஸ்டர் சொன்னதை நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். பாரங்குழையில போட்டாங்க, கிணத்துக்குள்ள வச்சுட்டாங்க, தாடி வளர்ந்து இருக்கிறாரு. அந்த நாள் வந்த உடனே அவர் சொப்பனங்கள அடக்கம் சொன்னதுனால அங்கிருந்து சொன்னதுனால அவர் அதனோட கவத்தை கட்டி உள்ளுக்கு இருந்து மேலே எடுத்துட்டு அவர் சேவிங்க வண்டி அவர் முடி வெட்டி விட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்து அவன் அர்த்தம் சொல்ல வச்சு அந்த தேசத்துல அவன் வசித்தனான் அப்படின்னு தான் அதை ஸ்ரீ சொன்னார். ஆனா வேதத்தில் அப்படி கிடையாது. சிறைச்சாலையிலும் அவன் அதிகாரியா இருந்தாலும் சொல்லி வேதம் சொல்லுது.
ஏன் அப்படி இருந்தான்னா அவனோட கர்த்தர் கூடயே இருந்தார் சொல்லி வேற சொல்லுது. புரியுதுங்களா? அவன் ஆழங்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் தேவனை நோக்கி நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அப்ப கூப்பிட்டு கொண்டு இருந்ததுனால தேவன் அவனோட இருந்ததுனால எல்லா காரியம் நிறைவேறி கொண்டிருந்தது. இத விஷயம். அப்ப நீங்க ஆழங்கள் வந்து எப்படி கூப்பிடுறீங்க? இது வரைக்கும் உங்க வீட்டுக்காரங்க நீங்க திருத்திருக்கிறீங்களா? வீட்டுக்காரர் நீங்க கரெக்ட் பண்ணியிருக்குதா? ஏன் பண்ண முடியல சொல்லு பார்க்கலாம். மனம் போட போட நீங்க போறதுனால அவங்களும் மனம் போட போக தண்ணி வச்சுக்கிறாங்க. உண்மை இல்லையா? நாம முதல் தெரியாமல் சரியாக அதை வீட்டுக்கு வர சொல்லக்கூடாது. நீங்க ரட்சிப்பு பண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறது வீட்டுக்காரர் இல்லை. அப்ப வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் எடுத்து பின்மாற்றம் போற காரணம்னா நாம் பெண்களை தான் பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், உங்கள் நடை உடை உங்கள் கற்பை எப்படி இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப வார்த்தை பாருங்க என்ன சொல்லுது. அப்போ தேவ மனசரை கட்டணும் அவன் செய்தா, அதே போல இங்க தேவ மனசரை வந்தோடனே 3 பேருக்கு என்ன செய்யறாங்க. அவர் தேவதூதன் அவருக்கு தெரியாது. வந்தோடனே அந்த காலத்தோட பாரம்பரிய பழக்கம் இல்லை, யூதருடைய பழக்கம். யார் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெட்டலை வச்சு பாதத்தை கழுவிட்டு வீட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன செய்ய செஞ்சுட்டு மீறி என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதனாலதான் அவங்களுடைய காலங்கள் அவங்களுடைய ஐஸ்வர்யத்தில் பண்ணாமலே அவங்க கையில் பிரித்த சாப்பிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பாருங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாஸ்ட் வராதுல குட்டி குடும்பம் சாப்பிட்டு போட்டு நான் அங்கே எடுத்து வச்சு இங்கே எடுத்து வச்சுருப்பாங்க. அதனாலதான் அங்கேயும் அப்படி தெரியும். இல்லையா? அப்ப யாரு முதல்ல அந்த விதவையை முதல் நீங்க கண் வைப்பாங்க எப்படி இருக்கு, வேறு எப்படி இருக்கு, அந்த ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுங்கன்னா புரிஞ்சுக்கலாம். தெரியுங்களா? பாசிட்டிவ் செய்யறாங்க, சரி ஏதோ ஒரு வழியா கடல் ஓட எல்லாம் குடிக்கிறோம், குடிச்சிட்டு வந்துடுறோம், சாப்பிட்டு வந்துடும், அவ்வளோதான். எங்களுக்கு ஒன்றுமே இருக்கிறதுக்கு கவலையே இல்லை. ஆண்டவர் பார்த்தோம் நாங்கள் வந்துட்டு வந்துருக்கோம். ஆனால் நீங்க உங்களுடைய வழியில் கரெக்டாக இருக்கணும், கைக்கணும். இதுவரைக்கும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தால் பாஸ்டர் எப்படி நாங்கள் வச்சிருந்தோம் எங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும் எப்படி நடக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் அதை கரெக்டாக நடந்துருக்கோம். ஏன்னா பாதங்கள் மட்டும் கழுவி விடுறதில்லை, அவ்வளோதான். இல்லையா? பாதம் மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, கழுவி விடுறது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்களை நடத்துகிற பாஸ்டர் தான் நடத்தலை. அதனால எங்களுக்கு தெரியாது போச்சு. ஏன்னா நாங்கள் அதையும் செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் ஒரு நாள் நாங்கள் இங்கிருந்து ராமேஸ்வரம் போனோம். பவுல் சர்ச்சுன்னு சொன்ன அன்றைக்கே சொன்ன சர்ச். அவங்க சர்ச்சுக்கு போனோடனே எவ்வளோ ஊழியர்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கு எங்களை வச்சு விட்டு பாதம் கழுகி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. பாதம் கழுகி இந்த சோத்தகையை குடிக்க சொல்லி முட்டை உங்களுக்கு கழிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அவங்க குடும்பமே சேருது. இங்கே இருந்தால் ஜானி ரம்மையெல்லாம் வந்தால் இன்னைக்கு நம்ம பார்த்து அந்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு நான் மேலோட்டமாக சொல்லி கொடுத்துருவாரு. இப்போ 3 படிச்சிங்க, அதில் 5 படிங்க. 130 5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். பார்த்தீங்களா? முதல் தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பணும், காத்திருந்து நம்பணும். நம்பி கூட செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் இப்படி இருக்கலாம். இதான் உண்மை. ஒருத்தர் பாருங்க, மைண்டே இல்லாதபடி ஊழிகாரனை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு அவன் என்னென்ன கூற அனுப்பிட்டே போவேன். நானும் பிரதான பார்த்தேன். அந்த மைண்டில் இருக்கிற வார்த்தை தூக்கிடணும். நானும் தான் கொஞ்சம் தான் ஊழிகாரனா தேவ மனசுனா தான் இருக்கணும். அந்த எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அந்த நாள் கேடு கட்டவன் இருந்தா கூட நீங்க நினைக்கிறதுலயே கடவுளே உங்களோட வந்து காட்சி கொடுப்பாரு. இல்லையா? ஏன்னா நீங்க நினைக்கிறீங்களா அவன் கேடு கட்டல கூட கடவுளை எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. அவங்க இருந்தா நான் முன்னாடி காட்சி கொடுப்பாரு. பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு சாட்சி காலையில் கேட்டாங்க. சாட்சி சொல்லி நான் அப்படியே 2வது உங்களுக்கு நான் வருகிறேன் கட்டளை சொல்றேன். ஒரு புறச்சனத்துல தேவனை ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன். அப்பா அந்த அது வரிக்கைப்பட்டு அணிதனும் தேவாலயத்துக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு போய் அந்த அம்மா அணிதனும் போய் செடிக்கு போகுமா. டைம் கிடைக்கும், வேலைக்கு போயிட்டு வரும்போது காலை டைம் இருந்தால் வேலைக்கு போகும்போது ஜவுளிக்கு போவாங்க. சாயங்காலம் டைம் கிடச்சா சாயங்காலம் கிளம்பி போய் ஜவுளிக்கு வருவாங்க. அடைக்கு போகாத ஒரு நாள் கூட தராங்க. அப்புறம் ஒரு நாள் லீவ் நாள் இருந்ததாமா. பள்ளிக்கூடத்தில் பையனை கூட்டிகிட்டு நான் சாமி நீ இருறா, நான் போய் அடைக்கு ஜவுளிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு லீவு தானே, எனக்கு லீவு அப்படின்னு போ. அம்மா நான் வர்றேம்மா, திடீர்னு நீ நடந்தே போகிறேன், இன்னைக்கு நான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பையன் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் விட்டுன்னு இந்த அம்மா பயிற்சா பண்ணிட்டான். இவன் தெய்வத்தை அறியாத மகன் பையன். அவன் செல்லில் கேம் விளையாடிட்டு
வாசப்படிக்கிறதுக்கு ஒரு தண்ணியில் உட்காந்துட்டு அவன் வாட்டில் உட்காந்துட்டான். அப்போ எப்படி நம்மளுக்கு தண்ணி எடுத்து அது மாதிரி தண்ணியில் உட்காந்துட்டு தேவையில்லை. அப்புறம் இந்த அம்மா போய் நல்லா 1 மணி நேரம் நல்லா முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அப்போ ஆட்டு படுத்து சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுளை அந்த வாழ்க்கை வசதி என் குழந்தைய படிச்சது, என் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்குது, எல்லாம் கொண்டாது எல்லாம் வச்சிருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு அம்மா நல்லா ஜெபம் பண்ணுறா பண்ணிட்டுன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்து ஒரு மணிக்கணக்கு போனதே தெரியல. அப்புறம் வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த சர்ச்சு வந்து இந்த அம்மா கிட்ட காலத்துக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அப்படியே கும்பிட்டு கேட்டுட்டே இருந்தார். என்னடா அம்மா ஜெபம் பண்ணது, இவர் ஏன்டா பாதம் போயிட்டு பாதத்துக்கு விட்டு பிடிச்சே ஒட்டி கேட்குறாரா அப்படின்னு சொல்லி இந்த பையன் நினச்சிட்டான். சரி அம்மா என்ன பேசுவாங்க அதான் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி கொண்டுட்டான். அப்புறம் அம்மா ஜெபம் முடிச்சு வந்தோடனே பையன் கேட்குறேன், அம்மா பாதம் நீங்கள் என்ன பேசிட்டீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. எந்த பாதம் அப்படின்னு இருக்காங்க, எந்த பாதம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ தானே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம் காலத்துக்கு ஒரு பாதம் வந்து நல்ல சொக்கை கொடுத்து பேசிட்டு இருந்தாரு இல்லைன்னு சொல்கிறீங்க. என்னம்மா என்கிட்டயே பேச சொல்கிறீங்க, அம்மா அப்படி பேசுகிறேன். அப்படி இல்லை சாமி, சரி போய் பார்க்கலாம், எங்கிட்ட யாருமே பேசுகிறேன் போய் பார்க்கலாம். நான் கண்டுபிடி ஜெபம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கான்னு கேட்டாங்களா? ஆனால் குடும்பத்தை கேட்டே இருந்தேன். போய் பார்க்கலாம் ஒருத்தர் இல்லை. இல்லை சாமி, எந்த கதவுக்கு அந்த கதவு வரணும் கதவு போகணும் ஒருத்தர் இல்லை அப்படின்னோடனே இந்த அம்மா புரிஞ்சுட்டு சொல்லுவேன். அப்போ என் மகனோட ஆறு அந்த இரவு தம்ம ஜெபம் பண்ணும்போது யார் அங்கே பேசிட்டு அன்னைக்கு காதுக்கு கேட்டு இருக்காரு ஆண்டவர். அவன் அறியாத பிள்ளைகளுக்கான தரிசனமாக இருக்கார். இப்போ உங்க பிள்ளைகளுக்கு தரிசனமாவாங்களா? கண்டிஷனா ஆவாங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கூட பிள்ளைகள் அப்படி வளர்த்தோம். ஆனால் அறியாது அவன் அதில் கண்டுட்டு அவன் தெரிஞ்சுட்டு அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தேவனோட பேசுறது இவனோட நீ பார்த்து கடவுளா யார் இல்லை எஸ் நிறையவே நீ பார்த்துருக்கேன் அவன் எவ்வளோ பார்த்து சொல்லா இப்படித்தான் கடவுளுக்கு பார்க்க சொல்லி அவன் தெய்வத்தை அறியாமல் தெய்வத்தை அறிஞ்சு கொண்டானா. அவன் அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து கற்றுக்கு உண்மையை வாழ்ந்தான். இல்லையா சாட்சி. அப்போ உங்கள் பிள்ளைகளெல்லாம் எப்படி வச்சிருக்கிறீங்க? கூட்டிகிட்டு வரீங்களா? தினசரி சாப்பிட்டு கூட்டியாருங்களா? ஷார்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கணவன் விடுறதுலிப்பீங்க, மாமி விடுறதுலிப்பீங்க, அம்மா விடுறதுலிப்பீங்க, இல்லை ரெண்டாவது இன்னொன்னுங்க இல்லைங்க என் மழை விட மாட்டேங்க. இதுதான் ஷார்ட் பாக்ஸ். சும்மாவே இருந்தாலே உழுது போய் உழுதப்படுத்துக்கு வர மாட்டேன். சரிங்களா? இது வானத்துலேருந்து ஏறுகிறது இறங்குறது கதன்னு பரலோக வாசல் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிஷனாக ஜெபம் பண்ணிங்க அப்படி ஆகிடும். பரலோக வாசல் அப்படி நினச்சி வந்துருக்காங்க அடிதனும் ஜெபம் பண்ணிப்பாரு அப்படி ஆகிடும். ஆமே அல்லேலூயா சொல்கிறேன். சரி இப்போ 5 படிச்சிட்டீங்க. 2வது 7 படிச்சிடலாம். கடைசியில் சொல்லிட்டேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பும். பாத்தீங்களா? நீங்க நம்பிட்டீங்கன்னா எல்லாமே அவருக்கு நம்பணும். முதல் எந்த வார்த்தையை பேசினாலும் பாஸ்ட் பேசுறது பாஸ்ட் இல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறது நம்பிட்டீங்கன்னா அது கண்டிஷனா உங்களுக்கு அப்படியே ஆக கடவுள். இல்லையா? இந்த வார்த்தை நீங்க நம்பணும். உலகத்தான் போய் ஐயர் 92 சொன்னா அதை நம்புறாடியா என்னன்னே தெரியாது நம்புறேன். ஆனால் அப்படியே ஆகிறதும் இல்லை ஆகலைனாலும் அவன் நம்புற பத்தியோட போகிறேன். இன்னைக்கு நாளைக்கு காலம் போடுறேன் அப்படி இல்லை. ஆண்டவராக இயேசுக்கு அப்படி சொன்னால் நடவேலை. இன்னொன்று நேற்று ஒருத்தர் நைட்டு வந்தார். அவர்கிட்ட வெகு நேரம் பேசிட்டு வந்தேன். 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தார். சில வசனம் சொல்லி கொடுத்தேன். பூமியில் என்னென்ன நடக்குதுன்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் விட சொல்லி கொடுத்தேன். அப்போ நீ இந்த பைபிளை படிச்சுன்னு எல்லாம் தெரியும்னு சொல்லி கொடுத்தேன். பைபிள் படிச்சுன்னா பஞ்சாங்கமெல்லாம் நீ பார்க்க வேண்டியது எல்லா பஞ்சாங்கம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். யாத்தியாகும் யாருன்னா ஆதியாகும் யாத்திராகும் வைகராகும் எண்ணாகும் உபாகம் இந்த 5 ரேத்தை கொண்டதே பஞ்சாங்கம் எழுத முடியும். அப்போ இந்த 5 நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பஞ்சாங்கத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா அது உரிய உங்களுக்கு தெரிஞ்சுக்கு. பஞ்சாங்கத்தை வச்சு வேற இப்படின்னு சொல்லி கட்டப்பட சொல்லாதுன்னு நீ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்களா? ஆமாம், அது நீ படிக்கணும். 66 வருஷத்துக்கு நீ நல்லா படிச்சீங்கன்னா உனக்கு எல்லாமே இது தெரிஞ்சிரு. என்ன நடக்க போகுது, என்ன நடக்கு, இது வரைக்கும் என்ன நடந்தது, இன்னும் என்ன நடக்க போகுதுங்கிறது இதையே காட்டி கொடுத்து இப்போ எங்கேயும் தேட வேண்டியது இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள சொல்லி நம்ம சொல்லிக் கொடுத்தோம். கற்றுக்கு மகிழ்ச்சி உண்டாட்டு தேவனுடைய வார்த்தையை இப்போ நம்ம பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை இதோட முடிச்சுட்டு அடுத்து நம்ம செய்திக்கு போகிறோம். ஆமென். ஏசாயா 56 தலைப்பு வைத்துக்கோங்க. கர்த்தர் உங்களை மேல் ஆசீர்வதிப்பார். வார்த்தை வைக்கலாம். சும்பளம் நான் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன்.
கர்த்தருடைய ஏசாயா 56:7 எடுங்க படவர்களே. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகளம் பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலி அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் என்னுடைய அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. பார்த்தீங்க, அப்பா நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டில் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருந்த பட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க. அமர்ந்துவாங்க. தேவாலயத்துக்கு வரணும். தேவாலயத்தில் ஜெபிக்க உங்கள் ஆண்டவர் பலிபீடத்தில் இருந்தாங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாங்க நிக்கி ஜெபிக்கிறதுக்கு தான் ஜப வீட்டை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இல்லைங்கன்னா வீட்டில் ஜெபிச்சா அதெல்லாம் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அன்றைய தினம் டைம் கிடைக்க ஜெபிக்கணும். அதுதான் தேவாலயம். தேவாலயத்தில் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்ன காரியத்தை வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, என்ன காரியத்தை உங்களுக்கு தோல்வியாக இருக்கோ அந்த காரியம் ஜெயமா முடிச்சு பாருங்க. எங்கேயாச்சும் போறோம் பாருங்க. அன்னைக்கு தினம் ஒரு உலகத்தாங்கிட்ட ஒரு சொல்லிட்டு இத்தனை நாளைக்கு இந்த இடத்துக்கு போய் நீ என்ன போய் அன்னைக்கு தினம் நீ உங்களை சுற்றிட்டு உங்களோட தண்ணி ஊற்றி பாரு சொன்னா அவன் 10 வயதாக இருந்தாலும் அன்னைக்கு தினம் போறேன். 3 வருஷத்துக்கு கூட 3 வருஷத்துக்கு போறேன். அது உங்களை சுத்தோட உங்களோட தண்ணி ஊற்றணும் ஜனத்துக்கு போய். நானே மனுமே சுத்தத்துக்கு சொல்றேங்கிறது கொடுவேரி போவோம். கொடுவேரி கொடுபடி போவோம். எவ்வளவு கொடுக்கிறார். போயிட்டு வர வரை உச்சம் பிரச்சனையாகி முட்டி உடுமையுமே நல்ல பிரித்திருந்து அந்த நேரத்தில் இயேசுநாதரை பற்றி ஒரு ஆள் சொல்லி, இயேசுநாதரே தெய்வ கும்பிடையா நீ தப்பிச்சுன்னு சொன்னவங்க தான் நான் கும்பிட வந்தேன். இல்லையா? புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நேரு ரெபிக்கும் உங்களுக்கு நடந்து வந்தா ஒரு 1.5 கிலோ 2 கிலோமீட்டர் அழகாக நடந்து வரலாம். அங்க அந்த எண்ணெய் கேட்டுக்கிட்டு போறதுக்கு அங்க போற நேரம் வந்தீங்கன்னா அந்த கைக்குள்ள ஏரியே அவ்வளோ தூரம் அது அங்க போறதுக்கு வருஷமே ஜெனரேஷன் கேட்டால் அங்கே போனால் அந்த இடத்துக்கு என்ன நல்லா அருமையான பேக்கரி ஒன்று இருக்குது. அந்த பேக்கரியிலே என்ன பண்ணோம்னா ரெபிக்கா தோல் உரிக்கணும். அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். வேற எதுக்கு இல்லை. ரெபிக்காம அது ஏமாந்து நம்ம தோல் உரிப்பட்டாலும் பரவாயில்ல அங்கே போகிறோம். பிள்ளைகளை பக்திமான வளர்த்தோம்னா நம்ம கையில் தான் இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம இன்னைக்கெல்லாம் பஸ் சௌகரியம் பெரிய வர சௌகரியம். இன்னைக்கெல்லாம் நாங்கள் 10 30 வருஷத்துக்கு மேலே நினச்சி பாருங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஒரு காடு. இப்போ சுப்பிரமணியா இருக்கிற அவங்க பாட்டி இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கு தெரியுங்களா? இல்லைடா சுப்பிரமணி இந்த வழியா ஒரு காடு தாண்டா அமுச்சு விடுப்பா அப்படித்தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கேட்டு பாருங்க சொல்லுவார். ஆமாம் இல்லையன்னு சொல்லி சொல்லுவார். 2 காடு 3 காடு காடு இந்த காட்டை சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். அப்படி நம்ம அவ்வளோ தூரம் பாருமா. நம்பியூர் இங்கிருந்து நம்பியூர் கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அமிச்சி. அன்னைக்கு கூட்டிகிட்டு போனது குடுத்தூர் எங்கே அங்கே இங்கே 2 காடு தாண்டாது. நடக்கிறா காலையில் 9 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு கொண்டு விட்டுதுங்க? 12 மணிக்கு காடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 2 காடு அவங்க வீடு தெரியுதுங்களா? எத்தனை அங்க இருந்துங்க 30 கிலோமீட்டருக்கு மேல வருது. 2 காடாமா செழிச்சு பாருங்க. அப்ப நாம கொஞ்சம் சிந்திக்கணும். அன்னைக்கு அதே மாதிரி யாருக்கும் வியாதி கிடையாது, ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் போன காரணம் என்னன்னா நடக்கிறது இல்லை, வேலை வெட்டி செய்யறதில்லை. புருஷனை சாக்காட்டுறது பொண்டாட்டி சாக்கிறது புருஷன். இப்படித்தான் ஏமானம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம முன்னேற்றம் இல்லாத இருக்கிறாங்க. இன்னும் மாதிரி வடக்கிழமை போய் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பூமிக்குள்ள பாடுபட்டு இருக்கிற வருஷம் இருந்துட்டு இருக்கிறாங்க. கள்ளிப்பட்டி கணக்குள்ளே சகல்பட்டி போனா காலையில 3 மணிக்கு எல்லாம் சொச்சடி தூக்கி போயிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் வந்து பாருங்க 7 மணிக்கு தான் எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் பொங்கல் வச்சு அதை சாப்பிட்டு போட்டு முடிச்சு போட்டு காலையில் இருந்துச்சு அதே மாதிரி அதே பொங்கலை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே ஏட்டெல்லாம் நின்று 3 வேலைக்கு பொங்கல் வைக்கிறாங்க இருக்கேன். நிறைய பேர் 3 வேலை விதவிதமாக பொங்கல் வைக்கணும். அதனாலதான் நம்ம இப்படி இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி போய் பாருங்க, இங்க இருக்கிற 3/4 வாசிக்கு 1/2 ஏக்கரா 3/4 ஏக்கரா 1 ஏக்கரா பயில் எல்லாருக்கும் இருக்கு. காரணம் என்ன? பாடுபடுற சரிங்களா? நாம உட்காரக்கூடிய இடம் இல்லாத காரணம் என்ன? சோம்பேறித்தான். சரிங்களா?
அப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, செவிக்க முதல்ல என்ன பண்றாரு, உங்களுக்கு தலைப்பு சொன்னேன். என்ன சொன்னேன்ப்பா? படிங்க இன்னொரு 56:7 படி. பரிசுத்த பருவத்துல கொண்டு வந்து ஜப வீட்டிலே அவர்களை மகள பண்ணி அவர்களுடைய சர்வாங்க தகன பலியே அவருடைய பலிகளையும் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடுன்னு எனப்படும். பார்த்தீங்களா? அப்ப உங்களுடைய பலியில் இங்கதான் வந்து நீங்க என்னோட முழங்கால படி விட்டு ஜெபிக்க போத உங்க பலி அங்கீகரிக்கப்படும். பலியில் என்ன சொத்து கூட சொல்லல, மூட்டை மூட்டை அரிசி கூட சொல்லல. பலி, வாயின் பலி, தோத்திர பலி, விண்ணப்ப பலி, வேண்டுதல பலி, கர்த்தர் சமூகத்துல நீங்க என்ன அர்ப்பணிக்கிறீங்க அந்த பலி மனிதனை கொண்டாந்து கர்த்தர் பலி செலுத்தணும். சொல்லி சொல்லி ஆண்டவரே வீட்டில் இப்படி, என் கணவன் இப்படி, பையன் இப்படி, என்னுடைய மனைவி இப்படி, பக்கத்தில் இருக்கிற தொல்லை பெரிய தொல்லை, நான் எதுக்கு தப்பிக்கிறது? எனக்கு இதுக்கு ஒரு வழி வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வழிவாசல் திறக்க தெய்வத்தினால் முடிங்கி உங்களிடத்துல வழியை வழிபடுத்த முன்னாடி நான் உட்கார்ந்து இதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கேட்டதும் கேட்டு இருக்க பதில் கொடுங்க. பதில் நீங்க தந்தாத்த நான் எழுந்துச்சு போறேன்னு அண்ணால போல புடிவாங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. அவன் ஜெபித்து போன அதுல இருந்து அவன் துக்கமாக இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப துக்கமாக இல்லாத நான் அனைவரும் ஜெபிச்சு பாருங்க, ஆட்டா மாட்டுக்கு ஆண்டவர்களோட பேச நீங்களே கண்டுகொள்ளுவீங்க. புரியுதுங்களா? பாருங்க, சங்கீதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 சங்கீதம் 50 எடுங்க. 119 சங்கீதத்தில் 50 எடுங்க. படவன் எடுங்க. குயிக்க எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 மணிக்குள்ள முடிப்பேன். இல்லைன்னா 2 மணிக்கு முடிப்பேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நிறைய நீங்க என்னோட ஆண்டவர் வசனத்தை நிறைய கொடுத்துருக்காரு. உங்க கையில இருக்குது. என்ன முடிக்கிறது? அதுவே என் சிறுமையே. எத்தனாவது வசனம் சொல்லு? 119 50. படி, சத்தம் படிங்க. அதுவே என் சிறுமையே, எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. பாத்தீங்களா என்ன ஆறுது? வார்த்தை என்ன செய்யுதுங்க? உயிர்ப்பிக்கிறது கூட. அப்ப உயிர்ப்பிக்கிற இடம் எங்க இருக்குன்னா தேவாலயத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ மஞ்சள் மாமனார் உடம்பு சொல்லி என்ன பண்ணணும்? மஞ்சள் அடிதான். நம்ம கார் இருக்குது, இல்லை வண்டி எடுத்துட்டு வரலாம். மஞ்சள் உட்காருங்களாமா, நீங்க உட்கார வச்சு எடுத்து கொண்டாது அடி தினம் ஒரு 1/2 மணி நேரம் ஜாம் பண்ணி கூட்டிட்டு போய் பார்க்கலாம். ஆனால் அவருடைய வியாதி எதோடு தெரியாது போய். அல்லேலூயா. வியாதி பெருசா நாம் நினைச்சிட்டு தான் பெருசத்தல். அது ஒண்ணு விளைகிற இடத்தை அவரை உலகத்தில் கொண்டாடணும்னா நாம் என்ன பண்ண, பிள்ளைகளோ பசங்களோ மருமக்களோ யாரோ என்ன செய்யணும்? ஒத்தாசை பண்ணணும். வேலைக்கு போறா எப்படி? வேலைக்கு போங்க. யார் வேலைங்கிறாங்க? காலைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, நேரத்தில் எழுந்திரிங்க, எல்லா வேலையும் முடிச்சிருங்க. வேலைக்கு போயிட்டு வாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வந்தனே கொஞ்சம் நோட்டுறீங்க, கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து ஒரு 6:15 ஒரு 6:30 கூட்டிட்டு வாங்க. ஒரு 7:00 போயிருங்க. ஜம்ப் பண்ணுங்க. உங்க விண்ணப்பம் கேட்கப்படுதலை முடிவெடுங்க. தாராளமா கேட்கப்படும். இல்லையா? விண்ணப்பம் கேட்கப்படணும்னா நாம் முயற்சி பண்ணணும். முயற்சி தான் இன்னைக்கு செய்யும். பாடுபட்டது என்று வீணாகதான். காட்டுல விவசாயி கேட்டா கல்ல பொறுக்கி எல்லாம் காட்டை நல்லா உழுது ஒரு கொடிக்கல் கூட உழுதி வச்சிருந்தா காட்டுல பருப்புட்டு வந்தா அந்த பருப்பு என்ன ஆயிராதானோ 2 மாசம் மழை நிலம் பயிர் என்ன பண்ணாங்க? களைச்செடி கருகி போகாதான். அப்ப என்ன அர்த்தம்? அது எதனால? அது பாடுபட்டது வீணாகதான் அர்த்தம். அதே மரம் நல்ல மழை பெய்ஞ்சுட்டா அந்த காட்டுல மகசூல் நல்ல முறையா என்ன பண்ணுவாங்க? 1 ஏக்கர் இருந்தா அவங்க என்ன ஐடியா பண்ணி போட்டாங்க அந்த மகசூல் அவங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம். அதே மாதிரிதான் மனசு கடவுள் இடத்துல வந்து நம்ம விண்ணப்பம் அச்சரிக்கிறது. அல்லேலூயா. விண்ணப்ப ஜபங்களை கர்த்தர் இடத்துல அங்கீகரிக்கணும். சரி, அதுல இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தர் உங்களை மேன்மேல ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஏசாயா கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஏசாயா 6:1-2 படிங்க. ஏசாயா 6 எடு குயிக்க எடுத்தீங்கன்னா சீக்கிரம் முடிப்பேன். இல்லைன்னா நான் நேரத்தை படிக்க வச்சுட்டான்னு சொல்லி சங்கடப்பட்டாங்க. ஏசாயா 6:1 படிங்க.
எது? ஏசாயா 6:1. ஏசாயா தானே இருக்கிற? சரி, ஏசாயா 6:1. சரி, படி. எதை படிக்கிற? சரி, படிக்க. பாத்தியா, எங்க நன்மை இருக்குது? ஏன் நன்மைச்சு? அவர் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய வஸ்திரம் எங்க இருக்குது? தேவாலயத்திலே நிறைந்து இருக்கிறத கண்டேன். அப்ப இங்க வந்தா நீங்க காண முடியும், எல்லா இடத்துலயும் காண முடியாது. அப்ப தேவாலயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க இருக்கிற ரகசியத்தை கத்துக்கலாம். அப்ப வராதபடியே நாங்க எல்லாம் வீட்டிலே இருக்கிறோம், வீட்டில் செஞ்சுக்கிறவன், வீட்லயே எல்லாம் பண்றீங்கன்னா ஆண்டவரை தரிசிக்க முடியாது. கண்டிஷனா தரிச்சோம்னா தேவாலயத்துக்கு தான் வந்தாகும். அதனால சொன்னேன், எங்களுடைய அண்டவனை அதில் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ரெண்டாவது சொன்னேன். இப்ப பாருங்க, ரெண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:17 196 பக்கம் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:17 குயிக்க எடுங்க. பின்பு நான் பாத்தீங்களா, எங்க திரும்பி வந்து எங்க உட்கார்றாங்க? தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஞான திருஷ்டி அடையும். அப்ப தேவாலயத்தில் நீங்க வரணும். பவுல் பாரு எங்க சொல்ற? தேவாலயம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் நான் கலைக்கு சொல்லித்தாரு உங்களுக்கு. அப்ப ஆண்டரை நீயே ஆலயங்கிறாரு. ஆண்டரே நீ ஆலயம், நான் உன்னுடைய உயிரினங்கள் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதே சண்டை அதே ஆண்டர் தான் சொல்றாரு, தேவாலயத்துக்குள்ள வாங்குறாரு. ஏன்னா உனக்குள்ள எத்தனையோ கண்ட கழிவு நீரே அத்தனை கண்டதெல்லாம் குப்பை போனாலும் வச்சிருப்பேன். அதனால நான் தங்கவே சில நேரம் விட்டுட்டு வந்துடுவேன், எல்லாம் நடக்கு. ஆனால் என்னுடைய உயிருக்குள்ள இருக்கு, அதனால இல்லை சொல்லு. ஆனா நான் வைத்திருக்கிற தேவாலயத்தில் நீ வரும்போது சகல ஜனத்துக்கும் இது தேவாலயமா இருக்கிற வரும்போது உன் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் உன்னுடைய எல்லா பொருட்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறான்னு சொல்லி சொல்லணும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே இது மார்க்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எடுங்க. மார்க்ல 11:17 எடுங்க. குயிக்கா எடுங்க. மார்க்ல 11:17 66 பக்கம், 65 பக்கம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது இல்லையா? பாத்தீங்களா? நீங்களோ அதை கல்லறை கல்லர் குகையாக்குறீர்கள் அப்படிங்கிற. ஏன்? அப்ப எல்லாருக்கும் ஜப வீடு, இது ஜப வீட்டு நீங்க வரணும். ஜப வீட்டுல வந்து ஜபம் பண்ணா தான் கேட்கப்படும், அது உண்மை. ஏன் நீங்க பார்த்துக்கோங்க. அதே அன்னைக்கு நான் போன வாரம் சொன்னேன், உலகம் தான் அதிகாலை எதிர்த்து கோயில் போடுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், பக்தி வரணும் உங்களுக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, எப்படியோ ஒரு வழியை தேவாலயத்தில் வாரத்தில் எல்லா நாள் வராட்டி மாசம் வரும், 3 நாளோ 4 நாளோ செவிக்க முடிஞ்சாலும் வரணும். பாருங்க, வேலைக்கு போயிட்டு இங்கெல்லாம் போய் சுற்றி வர பசியாக இருந்தாலும் சுற்றி போவான், நேரமான அதுக்குள்ளே ஏற்றுக்குவோம். நைட் 10 மணிக்கு வந்தால் அதுக்கு பிறகு எதுவும் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் தேவாலயத்தில் வந்த பிரச்சனை நீங்கி நேருக்கு நேரம் வேலை கிடச்சி, பக்கத்துலேயே வேலை கிடச்சி, இல்லை வீட்டோட வேலை கிடச்சி, ஒரு கையில் நம்ம நினைவுண்டா நம்மளுடைய கைத்தொழிலை செஞ்சு எதோட செஞ்சு படைக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் படையெடுக்க நினைப்பாரு. நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஜபம் இருக்கிறது. உலகத்தான் சொன்ன நண்பர்களாகவே நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. அங்கே வேலைக்கு போ, அங்கே வேலைக்கு போனால் அதே தான் போயிட்டு ஓடி. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன சொந்த தொழில் செஞ்சு நீ வாழத்துக்கு வழி காட்டுறேன். வீட்லயே நீ என்ன தைக்க தெரியுமா, ஒரு சிறப்பு போடு, அது அனைத்தனோட 2000 சம்பாதிக்க வழிகாட்டி கொடுத்துக்கிறார். பாருங்க, வில்லேஜ் பாஸ்டர் அவர் ஆத்து மக்கள் கம்மியா இருக்கிறதுனால மனைவி வந்து டெய்லர் இருக்கிறதுனால ஒரு மிஷினை வாங்கி போட்டார். தினம் சரி அது போட்டா பீஸ் அங்கேயே போட்டாங்க தைக்கிறதுக்கு.
தினசரி 1800, 2000, 2300, 2400, 2500 வரைக்கும் தைச்சு போடும். ஒரே அம்மா. ஆத்மாக்கள் கம்மியா இருந்தாலே எனக்கு சோறு இது போடுது அப்படிங்கிறாரு. உங்க அம்மாவே போடுது எனக்கு சோறு போது. கால் வழியா இருந்தாமா மிஷின் அமுத்துனா இப்படி விரல வச்சு பெருவிரல வச்சு இப்படி அமுத்துது. இருக்கும் பட பட படம் தைச்சு வீசு. அவங்க பாஸ்ட் சும்மா இருந்தா மிஷின் வெட்டி வெட்டி கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அடிக்க கொடுக்குறாரு, தைச்சிடுறாரு. அப்ப தினசரி என்னாச்சு? 2 பேரும் சேர்த்து தைச்சு 2 பேருக்கு. அவர் இல்லாத அடிக்கு தான் 1500 தான் தைக்குமா. அவர் இருந்த அடிக்கு 2500 ரூபாய்க்கு நான் தைச்சிருக்கோம். அது ஒரு சாட்சி. அப்ப வாழ வைக்கணும், வாழணும் நினைச்சு எப்படி வேணாலும் உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். அதுக்கு நீங்க சாட்சிக்கு வரணும்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும். இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ரெண்டாவது இப்ப பாத்தீங்களா, அதை படிச்சோம். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கை இன்னொரு வசனம் எடுக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில இன்னொரு வசனம் 3:1 படிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 3:1 படிக்கலாமே. 164 பக்கம் புதிய ஏற்பாடு. ஜபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாத்தீங்களா? எத்தனை மணி நேரம்? 9ஆம் மணி. அந்த மணி நேரத்துல எங்கே அவங்க போறாங்க? 9ஆம் மணி நேரத்துல போறாங்க. அப்ப நீங்க எத்தனை மணி நேரத்துல வர்றீங்க? 9ஆம் பாத்தீங்களா? மணி எல்லாம் இருக்கிறனால சொல்லிட்டு இருக்கிறேன். 6ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம். 9 மணிக்கு தொடங்குனா 3 மணி நேரம் உட்காந்து ஜம் பண்ணி பாருங்க. என்ன காரியம் அது ஆகாத காரியம் ஆகும். நான் என்னோட 9ஆம் மணி நேரத்துல வல்ல பேசுறாங்க நீங்க நினைக்கலாம். இங்க வசனத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கு பிறகு வாரதெல்லாம் கணக்கு எல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த 9ஆம் மணி நேரத்துல யார் யார் போறாங்கன்னு போட்டிருக்குது. போகும்போது எங்க 2 நடந்தது. பிறகு சப்பானே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. தெரியுங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் நடக்குது. அப்ப 9ஆம் மணி நேரம் என்ன புரிச்சுக்கணும். நம்ம சதுரத்துக்கு ஆக்கி தின்னுட்டு போலாமா போகக்கூடாதா இன்னைக்கு இந்த கரியாகன்னு டேஸ்டே இல்லையா, இந்த சிந்தனை ஓட்டிட்டு வந்தீங்கன்னா வந்து சேர முடியாது. அல்லேலூயா. 9ஆம் மணி நேரம் என்னன்னு புரிச்சுக்கணும். 9ஆம் மணி நேரம் இங்க ஜெபிக்க போறாங்க. அன்னைக்கு மனிதனும் 9ஆம் மணி நேரம் ஜெபம் பண்ண போகும். சரிங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 9ஆம் மணி நேரத்தில் வரீங்களா? 10 மணிக்கு நாங்கள் வச்சிருக்கலாங்க. நீங்க 9ஆம் மணி நேரத்தில் வந்து உட்கார வேண்டியதானே. நீங்க 9ஆம் மணி நேரத்தில் வந்து பாருங்க. நான் அந்த டைம் நானுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா முதல் உங்களுக்கு தான் முதலிட கடவுள் அடித்தான் சொன்னாரு. என்னுடைய ஜப வீடு மக்களுக்கு தான் நான் முதலிட, அப்புறம் உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க வராதனால நான் என்ன பண்ணுவேன், காலையில 5 மணி கரெக்டா 3:30 4:30 கரெக்டா எதிர்ச்சுப்பேன். மனிதனை வந்திருக்கிறது 3:30, ஞாயிற்றுக்கிழமை 4:30 ஊதுற சங்கு ஊதி உட்காந்து. நீங்க எல்லாரும் வர்றீங்கிறது எனக்கு கணக்கில்லை. என்னுடைய கடமை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பேன். கடமை கட்டுப்பாடு கரெக்டா செஞ்சுட்டு இருப்பேன். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்றது எல்லாருமே சொல்லாங்க. சாக்கு போறது சொல்றதுக்கு போட்டு முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். முயற்சி தான். சரிங்களா? இந்த இதை நாம் இங்க இருந்துட்டு அந்த பக்கம் போனா கதை பக்கம் போகணும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சா செவிரும் எப்படியா இருக்கு. இந்த அளவுக்கு அந்த அழகா போய்க்கலாம். அதே மாதிரி மது வாக்கும்போது என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு செவிரு மாதிரி ஒரு என்ன தடுக்க வச்சிருந்த இது என்ன பண்ணலாம், ஒரு அட்டை வச்சது இருந்தாலும் செவிரு மாதிரி அட்டை வச்சா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னடா இது நல்ல என்ன பக்கம் பொறுப்பு தெரியுது. நைசருக்கு தட்டி பார்த்தாங்கன்னா ஓட்ட போட்டு தான் வந்து போயிருக்கிறாங்க. அப்போ முயற்சி என்ன பண்ணலாம், செவித்தப்பாட என்ன செய்யலாம் முடியவே முடியாது. சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க தான் முயற்சி பண்ணணும். பாருங்க, தொழிலதிபதி மறுமணம் ஒரு கடை நிறைய வேணும்னு சொல்லணும். கண்டுக்கவே இல்லை மறுமணம் செய்ய சொல்லி. அப்புறம் 2வது அப்படின்னு திசை மாற்றி விட்டாங்க. இப்போ பாருங்க, அந்த பெட்ரோல் டேங்க்கிட்ட காலையிலே சாயங்காலம் ஒரு கையெழுத்து பாருங்க நுட்டாயிட்டு. நம்ம மக்கள் உட்கார வைக்கணும்னு சொன்னா நீங்க கண்டுக்கிறதே இல்லை. அந்த பெட்ரோல் பேங்க் கிட்ட உட்கார்ந்துருந்தா பெட்ரோல் பேங்க்காரன்னு சொல்லி நீங்கள் தள்ளி வண்டி கொண்டு போய் நைட் 10 மணிக்கு அந்த தள்ளி அந்த வாரத்தை விட்டுடலாம். அது ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க, சொல்லிட்டே போதும். சரி வாரத்தை விட்டுக்கோங்கலாம். காலையில் வந்து எடுத்து வச்சு உட்காந்துக்கலாம். சாயங்காலம் 10 மணி வரைக்கும் வச்சு உட்காந்துக்கலாம்.
அழகா இடம் இருக்கும்போது உட்காருன்னு சொன்னா யாரும் கிடைக்கிறது. இப்போ வேற ஆள் வந்து உட்கார்ந்தாச்சு. வரையும் பார்த்து வந்திருப்பீங்க. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? அப்ப நம்ம மக்களுக்கு சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கு இதே தான் பிரச்சனை. ஆமாங்க, காலையில தான் போடுறாங்க. காலையில ஒரு கூட்டம் கையாது நல்ல அருமையான ரோடு மந்தை பானையெல்லாம் நெருக்கி தெரியுமா போட்டு சுற்றால் சாப்பிட்டே இருக்கு. வாடகை கொடுத்து நம்ம கடைக்காரமா வாடகை மாசமான 5000 கொடுத்து உட்கார்ந்து வச்சிருக்கிறத எப்படி கொசு கொசு கூட போட்டு வர மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா போட்டேன், சாயங்காலம் போய் பாருங்க எப்படி போட்டேன், காலையில் வந்து பாருங்க போட்டேன் எப்படி. நான் தினம் போகும்போது வரும்போது பார்த்து அப்படி ரோட்ல இடத்துல கையேறி வச்சோம்னா தள்ளுவண்டி வச்சா ஓவர ஓட்டலாம். அப்படி வைக்கிறத முன்னாடி கொண்டாடணும். சரிங்களா? சரி, அவர் இட்லியெல்லாம் போடுறாங்க. நீங்க இதே சில்லி கிளி போடுற மாதிரி நட்டு உண்டாக்குங்க சீக்கிரம். அப்புறம் அப்படி இப்படி போட்டு அப்புறம் ரெண்டாவது போட அதுலேருந்து ஆரம்பம் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை. அப்படி மெயின் ரோடு போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மறுபடியும் கிடைக்கும். அது மாதிரி வாடகை இல்லாத காசு எதுவுமே இல்லை. அப்ப நாம ஞானத்தை பயன்படுத்தணும். ஞானம் இல்லாத எந்த காரியம் செய்யக்கூடாது. கத்தருக்கு சொல்லணும். சரிங்களா? அப்போ ஜெயிலாக இருக்கிற தைக்க தெரிஞ்சு அதே மாதிரி செய்யணும். என்ன பண்ணணும்? ஒரு மிஷின் வாங்கி போட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல கட்டி வாங்கி உட்காந்து அழகா தைக்கணும். மஞ்சளா நீ செய்யலாம், ரெபிக்கெல்லாம் செய்யலாம். திறந்து ஓடுற வீட்டு செஞ்சீங்கன்னா சம்பளத்துக்கு மேலே சம்பரிச்சிடலாம். அதே மாதிரி சொந்தம் இதே பண்ணலாம். ஒரு நல்ல வண்டிகிரி ஓட்டு பண்ணிட்டா திருச்செரின்னு உள்ள சமத்துக்கு வந்துட்டு போகலாம். அதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவர் அது கூட உங்களுக்கு 4 அடி எடுத்து வச்சு உங்களுக்கு அந்த வழியை திறந்து கொடுப்பார். தெரியுங்களா? அப்ப வழியை திறக்கிறது நாம தான் பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணீங்கன்னா ஒன்றும் நடக்க முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏன் நாங்கள் குற்றம் பண்ணோம்னா நான் ஒன்றும் செய்வேன். அதுக்கு ஒரு வசனத்தை அதுக்கு படி சொல்லியிருந்தேன். கர்த்தர் சொல்ற 2 ராஜாக்கள்ல 6 ஆரம்பிங்க. 2 ராஜாக்கள்ல 6 குயிக்கெடுங்க. 2 ராஜாக்கள்ல 6 எல்லாருக்கும் உங்களுக்கு வசனம் சொல்லிடுறோம். ஒரு காரியம் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்றதோ அது வாரம் புதுசு புதுசு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். நீங்க என்ன செய்யறோம் செய்யுங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டால் அந்த இடத்தை காய்பிக்கும் போது ஒரு கொம்பை வெட்டி அங்கே எரிந்து அந்த எறும்பை பாத்தீங்களா, இரும்பு போய் சேத்துக்குள்ள ஆழத்துல விழுந்துட்டா குச்சி வெட்டி போட்ட மேல பதுக்குமா? வேற யாராவது செஞ்சான்னு இருக்குதா? பைபிள் இருக்குது. தேவ மனுஷன் செஞ்சான். அப்ப இவ்வளவு அற்புதங்களை செய்யற தெய்வத்திடத்துல நீங்களும் தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டா உங்க காரியத்தை கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரோ? அது மட்டும் கேள்வி நான் கேட்கிறேன். செய்வாரா செய்ய மாட்டாரோ? சிந்திச்சு பாருங்க. ஒரு இரும்பு போயிட்டா குச்சியை போட்டு வெட்டி மேல போட்டா அது மேல மிதக்க வைக்கிற தெய்வம் உங்களுடைய காரியத்தை அவருடைய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தா பரிசுத்தத்துக்கு விரோதமான என்ன இருக்குதோ அதெல்லாம் விட்டு விலகி தேவ பிரமாணத்துக்கு எதையெல்லாம் ஏற்றிக்கூடிய இருக்கிறதெல்லாம் விட்டு விலகி உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து நீங்க தேவாலயத்தில் உட்காந்து ஜெபிச்சு அந்த பிரகாரம் நடந்து பாருங்க. அந்த இரும்பையே சேர்த்துக்குள்ள கிடந்தது 2 கிலோவா 3 கிலோவா அந்த காலத்து கோடாலியெல்லாம் பயங்கரமான வெயிட்டாக இருக்கு. இப்பத்த கோடாலி வேணும் 2 கிலோ வர்ற மாதிரி. அந்த காலத்து கோடாலியெல்லாம் தூக்குனீங்கன்னா இப்போ நம்ம ரபடி கட்டியா ஜாடி கட்டியா இல்லை நம்ம யோசுவா கையில தூக்குனா ஐயோ என்ன தூக்குன்னு கேள்வி ஓட்டுவாங்க. அப்படிப்பட்ட கோடாலி வீட்டுக்கு தான் கொடுக்கும். அது உடனே எங்க போயிருக்கு? சேர்த்து போய் பதச்சு கண்டு அதை மதக வச்ச தெய்வம் தான் நம்ம தெய்வம். அப்ப ஏன் உங்க காரியத்தை மாற்ற மாட்டாரா? மாத்தருக்கு நான் பல தடவை சொல்லிக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்தத்துல குண்டு செலவே ஓட்டை இருக்குதா? நேற்று வாரம் கேட்ட மாதிரி கேட்க இல்ல வேற அளவுக்கு ஓட்டை விட்டு இருக்கிறீங்களா? இல்ல சின்ன ஜன்னல் இருக்கிறீங்களா? பெரிய ஜன்னல் இருக்கிறீங்க? கதவெல்லாம் இருக்கிறீங்களா? இல்ல பூரா செலுத்தி விட்டு இடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அதான் முக்கியம். இது மாறினா உங்களுக்கு என்ன தேவனுடைய காரியத்துல நடக்கணுமோ அது நடக்கும். ஏன்னா நீங்க பார்க்கணும். உங்களை ஆராய்ச்சிவாத அலாசி பாருங்க. அதுக்கு தான் தேவாலயத்துக்கு சொல்ல ஜபத்துக்கு உட்கார்ந்து மணி கிடக்கு தனியா உட்காந்தீங்கன்னா போதும். நீங்க பாஸ்ட் வரணும் வந்தீங்கன்னா பாஸ்டர் தனிக்கு சத்தியம் சொல்லி உங்களுக்கு பொழுது தாண்டிட்டு வரும். நீங்க உங்களுடைய குறை சொல்லி அழுது தனியா புலம்ப முடியாது. அண்ணனை போன அல்லையா 12 மணி நேரம் ஜபத்துக்கு எதிர்பார்த்து தெரியுமா?
அந்த வாரம் ஒருத்தரிங்கான வீட்டில் இருந்தால் கூட அதையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வர்றதா அதுக்கு தான் வர்றதுங்க ஐயா அப்படிங்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? சொல்லுங்க யாருங்க சொன்னீங்களா இல்லையா? இல்லையா? 12 மணி நேரம் சபத்துக்கு வந்தீங்கன்னா அழகா செவிக்கணும். 6 மணி நேரம் தொடங்கினா 9 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிடணும். 9 மணி நேரம் முடிஞ்சு 9 மணிலேருந்து நீங்க தொடங்கி மணி 1 மணி வரைக்கும் என்ன ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஜெபம் பண்ணிடணும். அதுக்கு மேல 1 மணிக்கு மேல நல்லா ரெஸ்ட் 3 மணி நேரத்துல உட்கார்ந்து என்ன 6 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இங்க போயிட்டே இருக்கலாம். 12 மணி நேரம் அதுக்கு பதில் கண்டிஷனாக கிடைக்கும். நீங்க வந்துட்டு பாஸ்டருக்கான பாஸ்டர் வரல ஒருத்தர் வரல அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா முடியவே முடியாது. நீங்க தூக்கம் வரல எதிர்த்து நடந்து செவிக்கணும். கண்டிஷனாக செவிக்கணும். செவிச்சிங்கன்னா தான் காரியம் நடக்கும். செவிச்சிங்க ஜெயிச்சு பெறலாம். ஒரு வேலைக்காரங்க போறாங்க, நீங்க இதுல இருந்து இது வரைக்கும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சு போயிருக்கணும். என்ன மாதிரி வேலையை செய்து தெரியுங்களா? இதுக்குள்ள செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்குள்ள செஞ்சு அவன் சொல்றது பொழுது வேலையை வெக்குது செய்து பார்க்கும்போது பொழுது பக்கமாயிருக்கு. ஆஹா 6 மணி நேரம் செய்யறதுக்கு மேல 5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முடிச்சுட்டப்பா. நான் கை காலெல்லாம் உடைச்சு வச்சப்பா. அவ்வளோ கஷ்டப்படுவோம். என்ன சம்பளம் இது? ஒரு காரிய காலாகாலத்தில் உங்க வாழ்க்கை உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை செய்யமெடுக்கிற காரியத்தை நான் சொல்லித்தரேன். 12 மணி நேரம் பாடுபட சொல்லுங்கள். ஜெபிக்க சொல்றேன். அது உட்காருங்க. தேவனுடைய சமயத்தில் சொல்லித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப அந்த போராடி முதல்ல போது உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க பாருங்க. சரி பாருங்க, யோவான் 9 எடுங்க. இதுக்கு எப்படி கேட்கறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். யோவான் 9 எடுத்துட்டீங்களா? 141 பக்கம் புதிய ஏற்பாடு. குயிக்க பக்கம் சொன்னா சீக்கிரம் எடுப்பீங்க. டைம் போயிடுது. டைம் கொஞ்சம் தான் இருக்கு. மடமடன்னு இந்த 10 நிமிஷத்துல நான் முடிக்கணுமே. யோவான் 9 எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்லிட்டேன். சரி 35 படிக்கிறல. அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். பாத்தீங்களா? தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமாயி இருக்கிறாயான்னு கேட்டார். ஏன் கேட்டார் அந்த கேள்வியை? தள்ளியே விட்டாலும் சரி, ஆராசம் உங்களுக்கு இடங்கோடே பண்ணாலும் சரி, இந்த கோடாளி முதல் வச்ச தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்கிறது வைராக்கியம் இருக்கணும். சரி, அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. சரி, அதுல பாருங்க 37 படிக்கிறதுலயே இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அப்ப நீங்க என்னன்னா இங்க சொல்ற வார்த்தை எல்லாமே பாஸ்டர் பேசலாம் நினைக்காதீங்க. தேவன் நம்மளோட பேசிக் கொண்டிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கணிச்சு எடுத்து பாருங்க. அது அப்படி ஆகும். அல்லேலூயா. அப்படி ஆகிறதுக்காக தான் இந்த வார்த்தையாளர் பேசுறாரு. ஆகாத காரியத்துக்கு கத்து சொல்லி தர மாட்டார். நடக்காத காரியத்துக்கு கத்து சொல்லி தர மாட்டார். இதுவுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதுல ரெண்டாவது இன்னொரு அதுல 39 முடியப்பா. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராக்கும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். பாத்தீங்களா? காணாதவனுங்க காண்பபடி, கண்டவன் என்ன குரண்டா இருந்த கூட அவனுக்கு தெரியப்படுத்துவேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் குரடனைக்கு வழிகாட்டி யாருன்னா குரடு வழிகாட்ட முடியாது. கண்ணுடன் தான் காட்ட முடியும். பாருங்க, விமான மரத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. கண்ணு தெரியறது இல்லை. நான் என்ன சொல்லி கொடுத்து இப்படி 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 வாங்குறாரு. ஆனா எங்க தெரியுங்க 1 கிலோமீட்டருக்கு அப்படியே நடந்து வராரு. 1 கிலோமீட்டருக்கு அழகா போறாரு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி டிச்சு கட்டிக்குது. அந்த டிச்சை அழகா தாண்டி அழகா உள்ள போறாரு. எப்படி போறாரு? கண்ணு பாதியில் போனது, கீழ் விழுந்து போனாலே தெய்வத்தை அவர் மறக்கவில்லை. நடந்தேரு அங்கே. ஆமா, எங்க விமானமலையம் எங்க செங்கப்படி வர்ற அந்த இதுக்கு வர்ற அப்பதான் சர்ச்சு வராங்க. அங்கிருந்து நடந்தே தான் வரலாம். தினசரி 7 மணிக்கு அவங்க சர்ச் தொடங்குது. 7 மணி தானே ஆரம்பிக்க. 7 மணி ஆகலையா? எதுக்கு நீங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ரெபிக்க சொல்லு. எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க அங்கிருந்து அவங்க வர்றதுக்காக சொல்றேன். அதுக்காக தப்பா ரெபிக்கலை கேட்கல. ரெபிக்கா எத்தனை மணிக்கு கேட்டா அங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க. 7 மணி நினைச்சுட்டு. சரி,
அன்னாரும் பார்த்தீங்க வந்துடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ 9 மணிக்கு வந்து 9ஆம் மணி நேரத்துக்கு என்ன ஜபத்துக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்களா? 1 மணிக்கு தான் முடிப்பாங்க. நாம எத்தனை மணிக்கு பார்த்தோம்? எத்தனை மணிக்கு உங்களை முடிச்சு நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. சரி, அதுல வந்து 41 படியப்ப கடைசி வசனத்தை இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் வராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம். பார்த்தீங்களா? குருடனுக்கு அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி சத்தியத்தை பத்தி தெரியவனுக்கு பாவம் இல்லை. சத்தியத்தை செறிஞ்சு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பாவம் சுத்தி சுத்தி வரும். நம்மளையும் சுத்தி வரும், நம்ம குழந்தைய சுத்தி வரும், நம்மளை விடாது சுத்திக்கிட்டே வரும். அப்படின்னு வேற சொல்லு, நான் சொல்லல. இந்த பக்கம் சத்தியம் படியாதியா? நிலநிக்க பாத்தீங்களா? நிலநிக்க மாமா. நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டாருன்னா எந்த ரோகத்தில் நீங்கள் விழுந்தக்கூடாது. 4 பேர் இருந்தாலும் உங்களை என்ன பண்ணணும்? எங்கோடய சேர்க்கணும். தேவன் வைத்திருக்கிறாங்க புது எருசலேமுக்கு நம்ம போகாட்டி கூட புதிய வானம் புதிய பூமிக்குனாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாகும். ஆமென். அல்லேலூயா. அந்த சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் நான் சொல்லித்தரேன். புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமி எத்தனை பூலோகத்தில் இருக்குது, பரலோகத்தில் எத்தனை பேர் பரலோகம்ங்கிறது எங்கே, அதை உங்களெல்லாம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு சொல்லித்தார். சரியா? நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். அதே மாதிரி பூலோகத்தில் நரகம்னா எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாமே சொல்லித்தார். எல்லாமே பைபிளில் இருக்குது. வேறு எங்கேயும் இல்லை. எல்லாம் பரலோகம்னு பரலோகத்தை நினச்சிட்டு கூடாது. சரிங்களா? புதிய எருசலேம் அவர் வரும்போது கீழே கொண்டாந்துருவார். அங்கே எல்லாமே இங்கே தான் எல்லாம் நடக்கும். சரிங்களா? எல்லாமே அதுக்குள்ள வாசனம் எல்லாம் நைட்டியே இருக்குது. அதுக்கு நான் எந்த இடத்துக்கு இந்த புதிய பூமியெல்லாம் இடம் பிடிச்சி வச்சிருப்பான்னு பார்க்கலாம். இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தாரேன். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. கற்று உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அல்லேலூயா.